காசிபுத்த காசிபுத்த ஐயா வாங்க வாங்க. யோ காசிபுத்த, இதுக்குத்தான் நாம சொந்த பந்தத்துல கடனே தர்றதில்ல. கல்யாணத்துக்கு வாங்கின கடை இன்னும் வட்டி கூட வந்து சேரல. இதுக்கு நான் உன் வீடு தேடி வர வேண்டியதா இருக்குது. ஐயா இந்த மாசம் சம்பளம் வந்துடும். சம்பளம் வாங்கினதும் கொண்டாந்து கொடுத்துட்றேன். கொஞ்சம் பொறுத்துங்க. ஏ மோகன், ஐயாவுக்கு டீ கொண்டாந்து கொடுறா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காசிபுத்த. ஒரு கல்யாணத்துக்கே உன் பிஎஃப் பணத்தை நம்பி இருந்தா உன் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறா? இந்த புத்தியும் இல்ல, மற்றவங்க சொல்றதையும் வச்சுக்கிறதில்ல. நீங்களாம் எப்படி முன்னேறுவீங்க? ஐயா, என் தங்கச்சிக்கிட்ட நான் சொல்லிருக்கிறேன், கூடிய சீக்கிரமே உங்க கடனை அடைச்சிடுறேங்க. யோ, தேனுன்னு சொன்னா இனிக்க போறதில்ல, தேனு கைக்கு வந்தாதாயா இனிக்கும். தங்கச்சி தருவா தங்கச்சி தருவான்னு தவம் இருந்த, ஆனா எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்னா அந்த நல்ல சிவம் நிலத்தை வித்தாவது உன் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் ஏதாவது கொடுப்பான்னு பார்த்த, ஆனா அந்த நல்ல சிவம் நிலத்தை விற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டான். ஆமா ஓய், வறண்ட குளத்தை நம்பி எந்த கொக்கம் மீனுக்காக காத்திருக்காது ஓய். பனைமரம் எப்ப விழும், காக்கா எப்ப உட்காரும், பனைமரம் எப்ப வரும்னு காத்திருக்காது ஓய். கல்லெறிஞ்சாவது பறிச்சே தீர்ன அந்த பழத்தை நல்ல சிவம் செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த சொத்தை எழுதி வாங்கி ஆகணும் ஓய். வாகல வேணி, என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க? இனிமே நான் இங்கே தான் இருக்க போகிறோம். என்ன நடந்துச்சு? நான் தொழில் தொடங்கலான்னு எப்போ எங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டேனேன், அப்பையிலேருந்து வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு. என் தங்கச்சி இன்னைக்கு அதான் நான் அவரோட மருமவ வீடு தேடி வந்து என் பொண்டாட்டி அடிச்சிட்டான். என்னது, அடிச்சிட்டாளா? கேட்கறதுக்கு ஆளல் நினைச்சிட்டாளா? நீங்க அங்கேயே போக வேணாம். அதுக்கு திருப்பி நானும் அவளை அடிச்சிட்டேன். அதான் மனசு தெரியல, இங்க வந்துட்டோம். நீங்க அங்கேயே போக வேணாம். அந்த அச்சையாவை இங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஏ மோகன் இருடா. ஐயா கோவிச்சுக்காதீங்க. காசிபுத்த, எவன் தங்கச்சி அடிச்சாலும் அவங்க அண்ணனுக்கு கோபம் வரதா சொல்லும். நான் இப்போ போய் என் மருமகளை கேட்குறேன். நான் வர்றேன் காசிமுத்து. அம்மா நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, பொறுமையா பேசிக்கலாம். இதுதான் சூப்பர். அந்த நல்ல சிவம் இன்னமேட்டு அருணுக்கு சொத்தை கொடுத்தே தீருவான். நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்.